அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனுஷன் காசு சம்பாதிக்கிறதுக்காக எவ்வளவோ வழிகளை உருவாக்கி வச்சிருக்கான். ஆனா சில பெண்கள், சில ஆண்கள் ரொம்ப தவறான முறையில காசு சம்பாதிக்கிறாங்க. மக்களே, காசு சம்பாதிக்கணும். காசு இல்லைன்னா அந்த உலகத்துல இன்னும் பண்ண முடியாது. ஏன், நம்ம சொந்தக்காரவங்கலாம் கூட காசு இருந்தால் மட்டும்தான் நம்மளை மதிப்பாங்க. இல்லைன்னா ஐயோ இவன் யாருன்னே தெரியல, இவனுக்கு நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்றாங்க. காசு இருந்தால்தான் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள். அதற்காக காசை தவறான முறையில சம்பாதிக்க கூடாது. தவறான முறையில சம்பாதிக்கிற காசு நம்ம கிட்ட தாங்காது. அதனால நம்ம கையில காசு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் நம்மளை கூப்பிடுவாங்க, நம்மளை பார்த்துக்குவாங்க, நம்ம மேல அக்கறை காட்டுவாங்க. செப்பப்பா சொல்லி வேலை இல்லை. காசு இல்லைன்னு வைங்க, நம்மள அந்த நாய்க்கு கிடைக்கிற மதிப்பு கூட நம்மளுக்கு கிடைக்காது. இந்த உலகம் அப்படி மாறி போயிடுச்சு. என்ன பண்றது? காசு சம்பாதிங்க. தயவு செய்து சில பேர் நம்ம கிட்ட பழகுவாங்க நம்ம கிட்ட இருக்க காசுக்காக. இனிமேல் இவங்க கிட்ட காசு நம்ம கிட்ட வராது அப்படின்னு தெரிஞ்சுன்னு வைங்களேன், உங்களை ஃபுல்லா அப்படியே கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நீங்க எப்பெல்லாம் அவங்களுக்கு காசு கொடுக்குறீங்களோ அப்பெல்லாம் அவங்க உங்க கூட சந்தோஷமா இருப்பாங்க, சந்தோஷமா பேசுவாங்க. நான் இனி காசெல்லாம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டோன்னு வைங்க, ஆளே அட்ரஸே இல்லாமல் போயிடுவாங்க. இருந்த அடையாளமே தெரியாமல் போயிருக்கோம். இந்த மாதிரி பல பேர் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களே, பார்த்து கவனமாக இருங்க. காசு கொடுத்து ஏமாந்து போயிடாதீங்க. காசுக்காக மற்றவங்களையும் ஏமாத்தாதீங்க.